வாங்க நம்ம பட்டோஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பெங்களூர் ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சனால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நார்மல் பிரியாணியை விட இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே புளிப்பில்லாத கெட்டி தயிர் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண ரைஸில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 3/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பெரிய பீஸ் பட்டை, 7 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் கல்பாசி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சோடனே இது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பீஸ் இஞ்சி, 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பழமாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கை சேர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இலைங்களோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பீஸ் பட்டை, 7 கிராம்பு, 4 பிரியாணி இலை, கூடவே 4 ஏலக்காய், 2 பெரிய பீஸ் கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சவுடனே இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா கலரி விட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றலை. சிக்கன் வெந்து சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியில் வந்திருக்கு. சிக்கன்லேயே தண்ணி இருக்கனால பார்த்திங்கன்னா தண்ணியை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
உப்போட அளவு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் சேம் லெவலில் வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலந்த உடனே இதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க அனல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு பொருள் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் சிக்கன் பிரியாணி ரெடி. பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எடுத்திங்கனாலுமே அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணனால பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இந்த பிரியாணியை ஒரு வாழை இலையில் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பெங்களூர் ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன் பிரியாணி ரெடி. பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சனால நார்மல் பிரியாணியோட இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.